அடுத்து வாகனத்தில் அமர்ந்து தொழுவதற்கு அளவுகோல் என்ன? வீடு அல்லது பள்ளி 30-45 நிமிட பயண தொலைவில் இருக்கிறது. இந்த நிலையில் வாகனத்தில் அமர்ந்த நிலையில் தொழுது கொள்ளலாமான்னு கேட்குறாரு. அதாவது வாகனத்தில் தொழுதல் என்பது மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த வாகனத்தில் தொழுதல் என்றால் என்னன்னு கேட்டால், பிரயாணத்தில் தான் வாகனத்தில் போகிறது என்பது எதுக்கு தான்? பிரயாணத்து வழியிற்கு போகும்போது தான். அதில் இது வாகனத்தில் தொழணுங்கிற ஒரு கிரவுண்ட் வருவது அதனால தான் வருது. எந்த மாதிரி தொழுவாங்கன்னு கேட்டால், அந்த வாகனத்தில் தொழக்கூடிய ஹதீஸ்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வாகனம் எந்த திசையில் போகுதோ அந்த திசையிலேயே உட்காந்து தொழுதுட்டு இருப்பாங்க. கிபிலாவை நோக்கணுங்கிறது கடமை தானே. கிபிலாவையெல்லாம் நோக்க மாட்டாங்க. அதுக்கு மேற்க போனால் மேற்கு திசையில், இங்கே நமக்கு மேற்குன்னு வைங்களேன் உதாரணமாக, மேற்கு திசையில் போனால் தானே உங்களுக்கு அந்த கிபிலாங்கிறது கிடைக்கும். கிழக்க போக வேண்டியிருக்கு பிரயாணம், அப்போவும் தொழுதுட்டு இருப்பாங்க, கிபிலாவை நோக்கவே முடியாது. அந்த மாதிரி தொழுகைகளை, நஃபிலான உபரியான தொழுகைகளை அப்படி தொழுவாங்க என்று ஹதீஸுகளில் இருக்கிறது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிரயாணத்தில் நாங்கள் இல்லை, சொந்த ஊரில் தான் இருக்கிறோம், ஆனால் பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், 30-35 நிமிஷம் ஆகுங்கிறார். பள்ளிவாசலுக்கோ அல்லது வீட்டுக்கோ போகிறதுக்கு ஆகும், ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வாகனம்னு இவர் சொல்லக்கூடிய இந்த காலத்து வாகனம்னா காரை தான் சொல்கிறார். கார் தானே இந்த காலத்தில் ஒட்டயத்தில் உட்காந்துருப்பாங்க, கார்லாம் இருப்போம். அப்போ காரில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம போய் சேருவதற்கு அரை மணி நேரம் 35 நிமிஷம் ஆகும். நம்ம இங்கே காரில் உட்காந்து தொழுதுருவோமே அப்படின்ட்டு தொழுதலாமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இதில் பல விஷயம் இருக்குது. வாகனத்தில் தொழுதல் என்கிறது ஒரு விஷயம். அதை தாண்டி தொழுகை என்று சொன்னாலேயே நீங்கள் நிற்க வேண்டியதில் நின்று தான் தொழுவணும், ருக்கு செய்யணும், சஜிதா செய்யணும். அதை காரில் இருந்து அதை செய்ய இயலாது, இறங்கித்தான் நீங்கள் செய்யணும். வாகனத்திலிருந்து செய்ய இயலாது. வாகனத்தில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது, உட்காந்து தான் போய்கிட்டு இருப்பீங்க. அப்போ முதல்ல தொழுகையுடைய முடியாதவனுக்கு தான் உனக்கு நிற்க முடியாட்டி உட்கார முடியாட்டி படுத்துக்கன்னு சொல்வதெல்லாம் இயலாதவனுக்கு உள்ளது. இயலுமானவனுக்குரிய ஒரு பொது சட்டம் என்னது? நீங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறது தூரமாக இருக்குது, பள்ளிவாசலுக்கு போகிறவன்னா இங்கே கூட தொழுதுக்கிறங்க. வண்டியிலே உட்காந்துட்டு தொழுதிங்கன்னா நீங்கள் நிற்க முடியாத, ருக்கு செய்ய முடியாத, சஜிதா செய்ய முடியாத, அதெல்லாம் ஒரு சைகை தானே செய்வீங்க. அதெல்லாம் இயலாதவனுக்கு உள்ள சலுகை தானே. இயலாதவன்கிறது பிரயாணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் இயலாதவராக இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஊரில் நிற்கிறீங்கன்னா, வண்டி நிற்கிறதுனா இறங்கி நின்று எந்த இடத்துல இருந்தாலும் தொழுலாம்ல. ஜுஅலத் மஸ்ஜித்னு தஹூரா, பூமி முழுசும் தொழுவதற்குரிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவுறதுக்கு இந்த பூமியில் தான் தொழுவணும், பள்ளியில் தான் போய் தொழுவணும், வீட்டில் தான் தொழுவணுங்கிற சட்டம் நமக்கு கிடையாது. முந்தைய சமுதாயங்களுக்கு அப்படி சட்டம் இருந்துச்சு. வணக்கத்தை வழிபாட்டு தலத்தில் மட்டும்தான் செய்யணும்னு வச்சுருந்தது முந்தைய சமுதாயங்களுக்கு. அதுவும் அல்லாஹ் கொடுத்த சட்டம் தான். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு எல்லாம் நினைச்சிட்டான்னு கேட்டால், எங்கே வேண்டாலும் வழிபாட்டு தலம்னு ஒன்று வச்சுக்கிறங்க, அதே நேரத்தில் எங்கே வேணாலும் தொழுவலாம். ஜுஇலத் லியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி முழுசும் எனக்கு மஸ்ஜிதாக்கப்பட்டு விட்டது அப்படி சொல்கிறதுனால, நீங்கள் வாகனத்தில் இருந்தால் வாகனத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தொழுகையை ஒரு முறையாக செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இறங்கி அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்கிற ஓரமாக இடத்துல நிப்பாட்டி விட்டு அந்த இடத்துல இறங்கி தொழுதுட்டு அப்புறம் காரில் ஏறி போகலாம். இது கடமையான தொழுகைக்கு. கடமை இல்லாத தொழுகையை விரும்புகிறீங்களா? அதுக்கு காரணம் இல்லாட்டா கூட உட்காந்து தொழுகணும். ஃபர்லான தொழுகைக்கு தான் அந்த கண்டிஷன். ஃபர்ல இல்லாத தொழுகையாக இருந்தால் நல்ல திடகாத்திரமாக நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் இருந்தாலும் சரி தான், அதில் இந்த நிற்கணும், குனியணும், ருக்கு செய்யணுங்கிற அந்த கண்டிஷனில் ஒரு தளர்வு இருக்கிறது. இப்போ அதனால் உதாரணமாக இது புகாரில் 1224 அபூதாவுதில் 1224 வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸப்பிஹு அலா ராஹிலா, ரசூலுல்லாஹ் வாகனத்தின் மீது யுஸப்பிஹுன்னு சொன்னால் உபரி தொழுகை தொழுவார்கள், ஃபர்லுக்கு இல்லை. சப்பகன்னு சொன்னால் நஃபில் தொழுதான்னு அர்த்தம். அப்போ யுஸப்பிஹு அலா ராஹிலத்தி, வாகனத்தின் மீது உபரி தொழுகையை தொழுவார்கள். ஐய வஜ்ஹின் தவஜ்ஜஹ, எந்த பக்கத்தில் அந்த வாகனம் போனாலும் சரி அந்த திசையிலேயே தொழுது விடுவார்கள். ஒயூத்திர் அலைஹா, வாகனத்தில் இருந்து கொண்டே வித்தரையும் தொழுவார், வித்தர் உள்பட தொழுவலாம். கைர அன்னஹு லாயு சொல்லில் மக்தூபத் அலைஹா, ஆனால் கடமையான தொழுகையை வாகனத்து மேலே தொழுவ மாட்டாங்க. பிரயாணத்தில் இருக்கும்போதே ஃபர்லு தொழுகிற வந்துருச்சுன்னா வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி தரையில் தொழுது விட்டு அப்புறம் ஏறி உட்காந்து சும்மா உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நபில் தொழுவாங்க. ஒட்டகத்தில் உட்காந்துருக்கோம், ஏன் சும்மா இது உட்காந்துருக்காங்க, அது பாட்டு போயிட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு தக்பீர் கட்டி ஒட்டகத்தில் உட்காந்து தொழுவோமே, இபாதத்தை போயிடும்ல.
பிரயாணம் பாட்டுக்கு பிரயாணமாக போயிடும், இபாதத்து பாட்டு இபாதத்தை போயிருமேன்ட்டு 2 in 1 மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதில் வர்ற வாசகம் என்னென்னு கேட்டால், நஃபீல் தொழுதாங்க, சுன்னத்தான தொழுகை, அதாவது வித்திர் உள்பட தொழுதாங்க, கடமை தொழுவலைன்னு வழங்குது. அப்போ நீங்கள் காரில் தொழுவலாம், வாகனத்தில் தொழலாங்கிறது உண்டு. எப்போ உண்டுன்னு கேட்டால், ஒரு 35 நிமிஷம் இருக்கா, சரி அப்போ நான் அவ்வளோ நேரத்துக்கு போகிறதுக்குள்ளே அவன் கஷ்டமாக இருக்கேன், இங்கனக்குள்ளே தொழுதுறோம் உண்டு. எந்த இடத்துல வாகனத்தை நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த வாகனத்தை விட்டு இறங்கி ஃபர்ல தொழுதுட்டு, அதுக்கு முன் சுண்ண தொழுவுறா இருந்தால் காரில் உட்காந்து கூட தொழுதுக்கிறங்க. அது பின் சுண்ண தொழுவுறா இருந்தாலும் ஃபர்ல தொழுதுட்டு போய் காரில் உட்காந்து தொழுவுங்க. அதுக்கெல்லாம் ருக்கு சஜிதாவெல்லாம் முறையாக இருக்கணும்ன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அதில் ஒரு சலுகை இருக்கிறது. நின்று தான் ஆகணுங்கிறது கிடையாது. நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கூட உட்காந்துக்கிட்டு சுண்ண தொழுவலாம், உட்காந்துக்கிட்டு நஃபில் தொழுவலாம். ஏன்னா வாகனத்தில் அப்படி தானே தொழுதுருக்குறாங்க, இறங்கி நின்று தொழுவ முடியும் தானே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால வாகனத்தில் வந்து தொழுகிறதுக்கு வந்து நஃபிலுக்கு தான் அனுமதி இருக்குது, ஃபர்லு கிடையாது. ஆனால் ஃபர்லுக்கு எப்போ அதுக்கு ஒரு அனுமதி இருக்குன்னு சொன்னால், நமக்கு வந்து வாகனத்தை பிரயாணம் போயிட்டே இருக்கிறோம், வாகனத்தை விட்டு நம்ம இறங்க முடியாது, நம்ம வாகனம் இல்லை, நம்முடைய காரு கிடையாது, நம்ம வாகனம் இல்லை, அப்படிப்பட்டதாக இருந்துச்சின்னு சொன்னால், ஒரு 100 பேரை ஏற்றிக்கிட்டு போகிற ஒரு பேருந்தில் போடுறீங்க, போயிட்டுருக்குறீங்க. அது போகும்போதே சுபு நேரம் வந்துருச்சு, நைட்டு புறப்படுறீங்க, நைட்டு ஒரு 10 11 மணி 12 மணிக்கு புறப்படுறீங்க. அந்த பஸ்ஸிலேயே வரும்போதே சுபு வக்து வருகிறது, இன்னொரு 1 மணி நேரத்தில் சுபு வக்து முடிஞ்சிடும் இருக்கிறது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த தொழுகையை தொழுது ஆகணும். உங்கள் காராக இருந்தால் நிப்பாட்டிட்டு தொழுதுருவீங்க. இப்போ வந்து அவங்க பஸ்ஸில் நிப்பாட்டுவானா, ஏன்னா உங்களுக்கு சொல்லணும் எனக்காக கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்ட மாட்டான். அவன் பாட்டுக்கு போய் அவன் எத்தனை மணிக்கு போய் நிப்பாட்டணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறானா, அப்போ தான் நிப்பாட்டுவான். அப்போ அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வக்து முடிஞ்சிடும், தொழுகவே முடியாது அப்படின்னு வர்றீங்கல்ல, இப்போ வந்து நீங்கள் நிர்பந்த நிலைக்கு வந்துடுறீங்க. இப்போ கடமையை தொழலாம். கடமையான தொழுகையை கூட என்ன செய்யலாம், நம்ம தொழுனா தொழ முடியாமல் போயிருமே, எங்கேயாவது தொழ முடியும்டா தானே இறங்கி தொழுதல்ங்கிற கான்செப்டே வரும். இறங்கவே முடியாது, நம்ம வாகனம் இல்லையே, நம்முடைய கண்ட்ரோலில் உள்ள வாகனம் இல்லையே. ஒரு 10 பேர் சேர்ந்து எடுத்து பயணித்து போகிற வாகனங்களில் அப்படிலாம் செய்ய முடியாது. நம்ம மட்டும் ஒரு கார் வச்சுருந்தோம் என்று சொன்னால் ஃபஜ்ர் வக்து வந்தால் நின்று இறங்கி தொழுதுட்டு மற்ற சுன்ன தொழுகையை வண்டியில் தொழுதுக்கலாம். அப்போ வண்டியில் வாகனத்தில் தொழுகிறதுக்கு வந்து அதில் தொழுகை போயிடும், தொழுகை நேரம் தவறி போயிருங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளானீங்கன்னு சொன்னால் அப்போ தான் வாகனத்தில் ஃபர்லு தொழுவலாம். இல்லைன்னு சொன்னால் வாகனத்தில் ஃபர்லு தொழுகிறதுங்கிற டாப்பிக்கே கிடையாது. வாகனத்தில் வந்து சுன்னத்தான நஃபிலான தொழுகை வித்திர் உள்பட தொழலாம்ங்கிறது தான் நமக்கு வந்து ஆதாரம் இருக்குது, அதை கவனித்து கொள்ளணும்.